நான் கஷ்டப்பட்டே வளர்ந்துருக்கேன். எப்ப பார்த்தாலும் எனக்கு மாத்திரம் என்ன தேடி கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விக்டிம்ஹுட் மென்டாலிட்டியில இருக்கிற நிலை தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த பேக் சைடு ஆஃப் த மாடல். லைஃப் வந்து நடக்குது. நானே ஏதோ ஒண்ணு வாழுறேன். எனக்கு வந்து என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல. எனக்கு கண்ட்ரோலும் கிடையாது. அப்படின்னு இருக்கிறது. ஓகே. அடி வாங்குறதுக்குன்னே ரெடியா இருக்கிறதுங்கிற நிலைய தாண்டி, நம்ம வந்து ஓகே நம்ம வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும். நம்ம ஹெல்தியா இருக்கணும். நம்ம ஹேப்பியா இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முயற்சி பண்றது. ஏதோ ஒரு ரீசன்க்காக எனக்கு வந்து இந்த ட்ரபிள் வந்திருக்கு. இந்த ட்ரபிள்ல இருந்து நான் வந்து எவ்ளோ பெனிஃபிட் எடுத்துக்க முடியுமோ, அவ்ளோ விஷயத்த கத்துக்கிட்டு நான் வந்து என்னுடைய ஆன்ம ஒளிய வந்து பெருக்கிக்குவேன். மாஸ்டர்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள் மாஸ்டர். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம 3வது நாள்ல இருக்கோம். இந்த எனர்ஜி கோட்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுவரைக்கும் நம்ம வந்து புக்ல பார்த்தது வந்து அந்த ஆத்தர் இருக்காங்க இல்லையா? சூய் மோட்டர் அவங்க வந்து அவங்களுடைய அவேக்கனிங் எப்படி நடந்தது? அவங்க அவேக்கனிங் நடந்ததுக்கு அப்புறமா என்னென்னலாம் அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க? எப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க? அவங்களுக்கு எப்படி அந்த கைடன்ஸ் அந்த அந்த சோல்ஃபுல் செல்ஃப் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த ஸ்டேட்ல இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி தானாவே கைடன்ஸ் வருது? அப்படிங்கிறத எல்லாம் நோட் பண்ணி நம்மளுக்கு எப்படி எனர்ஜி கோட்ஸ வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க. ஸோ இன்னையிலருந்து நம்மளுக்கு வந்து மெயின் சப்ஜெக்ட்டுக்குள்ளார நம்ம வந்து என்டர் ஆவோம். ஸோ நேத்து வந்து அவங்க வந்து சொன்னாங்க, நம்ம வந்து அந்த சோல்ஃபுல் ஸ்டேட்ல நம்ம இருக்கும்போது, நம்ம வந்து அந்த சொர்க்க பூமி அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து ஹெவன் எர்த் அப்படிங்கிற ஒரு டெர்ம வந்து நான் காயின் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சொர்க்க பூமியில நம்ம வந்து இருக்கலாம். அதாவது வாழ்க்கையே சொர்க்கமா மாறும் அப்படிங்கிறத தான் அவங்க சொல்றாங்க. அந்த ஸ்டேட்லயே நம்ம இருக்கலாம். இது வந்து நம்மளுக்கு வந்து மெடிடேஷன் பண்ணும்போது ஒரு 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 இப்படி ஒரு நானோ செகண்ட்ல ஒரு ரொம்ப ஷார்ட் டெர்ம்லயே எனக்கு வந்து அது கிடைச்சது. இது இந்த ஸ்டேட்ல இருக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் இந்த டிகிரி படிச்சிருக்கணும், இத்தன வயசா இருக்கணும், இல்ல இவ்ளோ பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு தேவையுமே அதுல கிடையாது. அது ஏன்னா அதுதான் நம்மளுடைய உண்மையான நேச்சர். ஸோ அந்த நேச்சருக்கு நம்ம போறதுக்கு தான் நம்ம வந்து இந்த வழிய வந்து நம்ம பார்த்துட்டுருக்கோம். ஸோ நம்ம வந்து அந்த இதுல அவங்க சொல்றாங்க இல்லையா, அந்த புரொடெக்டிவ் பர்சனாலிட்டில இருந்து சோல்ஃபுல் செல்ஃப்க்கு. அதாவது நம்மளோட ஈகோயிக் ஸ்டேட்ல இருந்து நம்ம ஆன்மா ஆன்மா நிலைக்கு அம் அந்த ஆன்ம நிலையில இருந்து இயங்கறதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது, ரொம்ப காலம் எடுத்துக்கணும் அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்மளுக்கு வந்து இன்டென்ஷனா நம்ம அங்க போணும். நம்மள தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய சுயத்திலருந்து நம்ம செயல்படணும். அப்படிங்கிற வந்து ஒரு இன்டென்ஷன் வந்து இருக்கணும். அது இல்லைனாலும் நம்ம இத அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அது ஒர்க் ஆகும். ஏன்னா, ஆஃப்டர் ஆல் நம்ம இந்த லைஃபே நம்ம வந்து அவேக்கனிங் அடையறதுக்கு, விழிப்பு அடையறதுக்கு, விழிப்பு நிலை மலர்றதுக்கு நம்ம வாழ்க்கை நம்ம அ அந்த ஆன்ம முன்னேற்றத்துக்கு தானே நம்ம இந்த வாழ்க்கையே எடுக்கிறோம். ஸோ இத தான் வந்து ஆத்தர் சொல்றாங்க. இது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட். நம்மளுடைய லைஃபே வந்து ஒரு ப்ராஜெக்ட் அவேக்கனிங் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இந்த இதுக்கு வந்து அவங்க வந்து இந்த ஒரு அவேக்கனிங் மாடல் மாதிரி ஒண்ணு அ அ ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி அது வந்து ஒண்ணு சொல்றாங்க. அந்த அவேக்கனிங்னா ஒண்ணும் இல்ல. இந்த வாழ்க்கைய தான் சொல்றாங்க. இந்த அ இந்த வாழ்க்கை விழிப்பு நிலை, இல்ல அந்த ஸ்டேட்டுக்கு போறதுக்கு வந்து 3 நிலைகள்ல நம்ம வந்து இருக்கிறோம். அந்த 3 நிலையில வந்து நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் வந்து 3 நிலையில இருக்குது. ஒண்ணு வந்து எக்ஸாம்பிள்க்கு வந்து நம்ம வந்து ஒரு காயின் எடுத்துக்கலாம். அந்த காயின்ல வந்து டெயில்ஸ் பகுதி இருக்கு இல்லையா? பின்பகுதி. அது வந்து ஒரு மாடல். அந்த மாடலோடைய பேக் சைடு வந்து நம்மளுடைய அ அ புரொடெக்டிவ் பர்சனாலிட்டி, ஈகோயிக் சைடு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் சைடு வந்து நம்மளுடைய ஹெட்ஸ் பகுதி இருக்கு இல்லைங்களா? அது வந்து நம்மளுடைய சோல்ஃபுல் செல்ஃப் அ ஆன்மீ அ ஆன்ம நிலை அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பேக் சைடுல வந்து இந்த பேக் சைடுல வந்து நம்ம வந்து எப்படி இருப்போம்? அந்த ஈகோயிக் செல்ஃப்ல இருக்கும்போது நம்ம சர்வைவல் மோட்லயே இருப்போம். எல்லாத்துக்குமே ரியாக்டிவா இருப்போம். இவன் சொன்னா நம்ம வந்து உடனே பதிலுக்கு சொல்லணும். இதுக்கு நம்ம இப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு அந்த பரபரப்பு, அந்த ரியாக்டிவ்னஸ்ஸு, இன்கம்ப்ளீட்னஸ் முழுமையற்ற தன்மை அந்த இதுல எல்லாம் இருக்கும். இருப்போம் நம்ம. ஃப்ரண்ட் சைட்ல வந்து கம்ப்ளீட்டா ஒரு சரண்டர்டு ஸ்டேட்ல நம்ம இருப்போம். நம்ம வந்து இந்த என்ன சொல்றது? எல்லாமே ஒரு கூலா
ஒரு நம்மளுக்கு தான் எல்லாமே இருக்குது இல்ல? முழுமை பெற்ற ஒரு அற்புதமான ஒரு நிலையில இருப்போம். அந்த நிலையில இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து கான்ஷியஸா நம்ம வந்து உண்மையான நம்மளுடைய படைப்பாற்றல வந்து நம்மளால வெளிப்படுத்த முடியும். அந்த நிலையில இருக்கும். ஸோ ஸ்டேஜ் 1 3 ஸ்டேஜ்ல நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் மலருது அப்படின்னு வச்சுக்கலாமே. ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்டேஜ் 1 அது என்னன்னா விக்டிம்ஹுட். இதுல தான் நம்ம வந்து அ ஃபர்ஸ்ட் லெவல்ல நம்ம இருக்கிறோம். இப்ப நார்மலா இருக்கிறது அந்த லெவல்ன்னு வச்சுக்கோங்களேன். அது அது என்னன்னா, இது ஃபுல்லா இதுலருந்து நம்ம வந்து ஈகோயிக் சைட்ல இருந்து தான் நம்ம வந்து ஆப்பரேட் பண்ணுவோம். இப்ப நானு இவ நான் இந்த படிப்பு படிச்சிருக்கேன். நான் இந்த நிலையில இருக்கேன். நான் வந்து அடுத்தது இது பண்ணணும், அது பண்ணணும். ம் நான் எப்படியா என்ன தற்காத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வைவல் மோட்ல இல்லைன்னா எனக்கு வந்து வாழ்க்கையில ரொம்ப அ அடிபட்டுருக்கு. நான் கஷ்டப்பட்டே வளர்ந்துருக்கேன். எப்ப பார்த்தாலும் எனக்கு மாத்திரம் என்ன தேடி கஷ்டம் வந்துகிட்டே இருக்கும். எனக்கு இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விக்டிம்ஹுட் மென்டாலிட்டில இருக்கிற நிலை தான் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த பேக் சைட் ஆஃப் த மாடல். ஓகேங்களா? இதுல நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு ஒரு நம்மள வந்து ஒரு கிரியேட்டர் அப்படிங்கிற ஒரு நிலையே மறந்து நம்ம இருக்கிறோம். இதுல வந்து சுத்தி ஓகே எல்லா டாக்டருக்கு படிக்கணும்னு நெனைக்கிறேன். நானும் டாக்டருக்கு படிக்கணும். அ என்ன வந்து என்ன சொல்றது? எங்க பேரண்ட்ஸ் வந்து இத பண்ணுன்னு சொன்னதுனால நான் பண்ணேன். எனக்குன்னு ஒண்ணும் தெரியாது. லைஃப் அப்படிதான் இருக்கும். லைஃப் தான் என்ன கண்ட்ரோல் பண்ணுது. நான் என் லைஃப்ல வந்து கண்ட்ரோல் பண்றதுக்குன்னு ஒண்ணுமே கிடையாது. இது வந்து இயற்கையாவே வந்து இந்த பூமியில பொறந்தா நம்ம கஷ்டப்பட்டு தான் இருக்கணும். இந்த வாழ்க்கையில இந்த அ என்ன சொல்றது? வாழ்க்கையே நம்ம வந்து கஷ்டங்கள எல்லாம் அனுபவிச்சு, அதிலிருந்து கடந்து போய்க்கிட்டு இருக்கிறது தான் நம்ம வாழ்க்கை. அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறது. இதுல வந்து நம்மளுக்கு வந்து பேசிக்கலா நம்மளுக்கு வந்து அ எது டிரைவ் பண்ணுதுன்னா, அ இந்த இந்த நிலைய எது நம்மளுக்கு இயக்குதுன்னா, நம்மளுக்கு வந்து கோபங்கள், பயங்கள், அம் அப்புறம் நம்பிக்கையில்லாத தன்மை, அம் இந்த மாதிரி விரக்தி, இந்த இந்த உணர்ச்சிகள் தான் நம்மளுக்கு வந்து இந்த நிலையில வந்து நம்மள வந்து இயக்கிக்கிட்டு இருக்குது. இதுல வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே கம்ப்ளைனிங்கா இருக்கும். நான் வந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பொறந்துட்டேன். நான் வந்து நெனச்சத படிக்க முடியல. நெனச்ச காலேஜ் கிடைக்கல. எனக்கு வந்து வேலை சரியா அமையல. எனக்கு மட்டும் என்ன துரதிர்ஷ்டம்னு சொல்றாங்க இல்லையா? இந்த மாதிரி அந்த அந்த மைண்ட் செட்லயே அப்படியே ஒரு வாழ்க்கையில வந்து வாழறது. ஸோ இந்த 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 பேசிக் லைன் என்னன்னா, லைஃப் வந்து நடக்குது. நானே ஏதோ ஒண்ணு வாழுறேன். எனக்கு வந்து என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல. எனக்கு கண்ட்ரோலும் கிடையாது. அப்படின்னு இருக்கிறது. ஆக்சுவலா இந்த நிலையில இத விட என்ன ஒரு விஷயம்னா, நம்ம இந்த ஒரு அதாவது ஹேப்பியா இல்ல, சந்தோஷமா இல்ல, அப்படிங்கிற நிலையே தெரியாம நம்ம கஷ்டத்துல இருக்கோம். என்ன பண்றோங்கிறது புரியாத ஒரு நிலையில, இன்னும் ரொம்ப அடிமட்ட ஸ்டேஜ்ல அப்படி இருக்கிறது தான் இந்த ஸ்டேஜ் 1. ஸ்டேஜ் 2 வந்து அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவோம்? செல்ஃப் ஹெல்ப். நம்மளே வந்து ஒரு ஒரு நிலைக்கு அப்புறம் வந்து நம்மளே யோசிப்போம் இல்லையா? ஆக்சுவலா இப்ப நெறைய பேர் வந்து இந்த செல்ஃப் ஹெல்ப் சைட்ல தான் நம்ம கான்ஷியஸ்னஸ் வந்து ஹியூமனிட்டியோட கான்ஷியஸ்னஸ் ஷிஃப்ட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? இதுவும் வந்து உங்களுக்கு வந்து அந்த பேக் சைட் ஆஃப் த மாடல்ல தான் ஒர்க் ஆகுது. நம்மளோட ஈகோயிக் செல்ஃப்ல வச்சு தான். ஆனா இதுல ஒரு ம் இதுலயும் நான் வந்து ஒரு முழுமையற்ற நம்மளுடைய ஈகோயிக் செல்ஃப்ல அந்த இடத்துல இருந்து தான் நம்ம ஆப்பரேட் ஆவோம். ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து ஒரு சின்ன மைண்ட் செட் சேஞ்ச் இதுல இருக்கும். சரி நம்ம இத்தன நாள் நம்ம வந்து கஷ்டப்பட்டோம். வாழ்க்கையே கஷ்டம் அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தோம். இனிமே என்னால இந்த பெயின வந்து தாங்கிக்க முடியாது. நான் வந்து இந்த மாதிரி இந்த விக்டிம்ஹுட் இந்த ம் என்ன சொல்றது? ஓகே. விக்டிம்ஹுட்க்கு தமிழ் வார்த்தை தெரியல. உங்க அது வந்து என்ன நம்மளே வந்து நம்மளே தாழ்த்திக்கிட்டு, நம்மளே ஒரு அ ஓகே அடி வாங்குறதுக்குன்னே ரெடியா இருக்கிறதுங்கிற நிலைய தாண்டி, நம்ம வந்து ஓகே நம்ம வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும். நம்ம ஹெல்தியா இருக்கணும். நம்ம ஹேப்பியா இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முயற்சி பண்றது. இந்த முயற்சியில வந்து நம்மளுக்கு வந்து ஓகே வாழ்க்கையில வந்து நல்லது, கெட்டது 2மே நடக்கும். ஆனா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆயிக்கிட்டே போகணும். நம்ம வந்து ஒரு அ ஓகே தப்பு நடக்குதா, அந்த சிச்சுவேஷன்லேருந்து ஒரு ரைட் மைண்ட் செட்ட நம்ம எடுத்துக்கிட்டு, அதுலருந்து நம்ம வந்து இத வ அடுத்த நிலைக்கு எப்படி போறது? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து உயர்றது. இதுல வந்து நம்மளுக்கு வந்து வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். கஷ்டங்கள்லாம் குடுக்கும். ஆனா அதுலருந்து நான் பெஸ்ட்டா எடுத்துக்கிட்டு,
அ அத வந்து சரி பண்ணிக்கிட்டு, நான் அதுலருந்து அடுத்த நிலைக்கு நான் உயர்ந்துகிட்டு இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போறது. ஓகேங்களா? இது வந்து என்னது ஹாப்பினஸ்ஸ சேஸ் பண்ணி, நம்மகிட்ட ஹாப்பினஸ் கிடையாது. ஆனா நான் ஹாப்பினஸ்ஸ நோக்கி நான் போறேன். என்கிட்ட இன்னும் என்னுடைய ஃபுல் ஹெல்த் கிடையாது. ஆனா நான் ஹெல்த்த நோக்கி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வழியா பயணிக்கிறது. இதுல வந்து உங்களுடைய வலிகள் வந்து அந்த அ பெயின்ஃபுல் லிவிங் வந்து கொஞ்சம் குறையும். ஆனாலும் வந்து என்ன சொல்றது, ம் நம்மளுக்கு இன்னும் அந்த நம்ம யாரு? அப்படிங்கிற அந்த முழுமையான தன்மை வந்து நம்மளுக்கு இன்னும் அந்த அந்த லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்ல நம்ம இல்ல. ஓகே. நான் வந்து என் வாழ்க்கையில ஒரு ப்ராப்ளம பார்த்தேன். நான் அத ஃபிக்ஸ் பண்றேன். அடுத்தது நான் திரும்ப நான் யாருங்கிற முயற்சிக்கு நான் இன்னும் போகல. ஆனா அடுத்த ஒரு ப்ராப்ளம பார்க்குறேன். அத ஃபிக்ஸ் பண்றேன். அதுக்கப்புறம் நான் வந்து அந்த இத்தன நாள் நம்ம கஷ்டப்பட்டோம். அந்த ப்ராப்ளம ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா? அந்த லெவல அம் நோக்கி பயணப்பட்டுக்கிட்டு அப்படியே போறேன். ஸோ இதுதான் வந்து என்னுடைய 2ண்டு லெவல். இதுல வந்து நான் வந்து என்னுடைய அ பவர எடுக்கணும். நான் வந்து என்னுடைய புகழ எடுக்கணும். அப்படின்றத நோக்கி போறது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்த நிலை தான் வந்து கிரியேட்டர்ஷிப். நீங்களே உங்களுடைய படைப்பாற்றல வந்து உணர்றது. இதுதான் வந்து ஃப்ரண்ட் சைட் ஆஃப் த காயின். இந்த காயினுடைய ஃப்ரண்ட் சைட். ஓகேங்களா? இந்த இந்த நிலை வந்து அப்படியே ஆப்போசிட். உங்களோட நிலை ஈகோயிக் ஸ்டேஜ்ல இருந்து நீங்க ஒரு ஆன்ம லெவல்ல இருந்து நீங்க உங்கள அ இயங்க ஆரம்பிப்பீங்க. ஓகேங்களா? நீங்க வந்து நான் என் லைஃப்ல வந்து ஏதோ தப்பா இருக்குது, உடைஞ்சிருக்குது. அந்த நிலையில இருந்து அப்படியே டக்குன்னு மாறி, என் லைஃப்ல எல்லாமே இருக்குது. ஆனந்தமா இருக்குது. நான் வந்து முழுமையா தான் இருக்கேன். நான் வந்து அம் அ இந்த இந்த வ வ லைஃபோடைய ஃபுல் எக்ஸ்பிரஷன வந்து என்ஜாய் பண்ணி, ஓகே நம்ம வந்து இன்னும் கிரேட்டர் அவேக்கனிங்ல இருக்கிறோம். நம்மளுக்கு இந்த லைஃப் குடுக்கப்பட்டதே நம்ம வந்து இன்னும் விரிவடையறதுக்கு நம்ம ஞான ஒளிய வந்து பெருக்கிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாலியா அப்படியே இருப்போம். இதுல நம்மளுக்கு எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஓகே. ஏதாச்சும் ஒண்ணு மிஸ்டேக்ஸோ இல்ல அன்பிளசன்ட் திங்ஸ் நடந்தாலோ, அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு கெட்ட விஷயமாவே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு தோணாது. ஓகே. இந்த விஷயம் நடந்திருக்கா? ஸோ இதுலேருந்து எனக்கு வந்து ஏதோ ஒரு பெரிய கிஃப்ட். எல்லா பிரச்சனைகளும் நம்மளுக்கு வந்து கிஃப்ட்டா தான் தெரியும். எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தா, அப்ப பெரிய கிஃப்ட் அதுல வந்து நம்மளுக்கு காத்திருக்கு. அம் ஏதோ ஒரு ரீசன்க்காக எனக்கு வந்து இந்த ட்ரபிள் வந்திருக்கு. இந்த ட்ரபிள்ல இருந்து நான் வந்து எவ்ளோ பெனிஃபிட் எடுத்துக்க முடியுமோ, அவ்ளோ விஷயத்த கத்துக்கிட்டு நான் வந்து என்னுடைய ஆன்ம ஒளிய வந்து பெருக்கிக்குவேன். அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம் நம்மளுடைய லைஃபோடைய பிக்கர் பிக்சர் வந்து நம்மளுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். ஓகே இதெல்லாம் நம்ம தான் டிசைன் பண்ணிட்டு வந்திருக்கோம். இதெல்லாம் நம்மளுக்கு ரீசனா எக்ஸ்கியூஸ் மீ இதெல்லாம் ஒரு காரணத்தினால தான் வருது. ஓகே நம்ம வந்து எந்த ஒரு இழப்பையும் ஒரு இழப்பாவே பார்க்க மாட்டோம். இத விட நம்மளுக்கு பெட்டரா கிடைக்கும். இது எல்லாமே வந்து ம் நம்ம நன்மைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அ அப்சல்யூட் பிளிஸ்ல இருக்கிறது. நம்மளுக்கு வந்து அந்த சஃபரிங்ங்கிற ஒரு ஸ்டேஜே நம்மளுக்கு வந்து அங்க இருக்காது. நம்ம எல்லாமே வந்து கான்ஷியஸ்னஸோட ஒவ்வொன்னுத்துக்கும் அர்த்தம் இருக்கு. ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை, ஒரு முழுமையான வாழ்க்கை, ஒரு உண்மை அப்படிங்கிற நிலையிலிருந்து நம்ம பார்த்து நம்ம வாழ்க்கைய வந்து அங்க வந்து வாழ்வோம். இதுல வந்து இதனுடைய டேக்லைன் வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே நம்மள் நம்ம லைஃப்ல நம்மளுக்கு ஃபேவரா தான் எல்லாமே நடக்குது. நம்மளுக்கு எகெயின்ஸ்டா எதுவுமே கிடையாது. எல்லாமே நம்மளுடைய ஓன் கான்ஷியஸ்னஸ் நம்மளோட ஹையர் பர்ப்பஸ்க்காக தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து என்ன சொல்றது? வாழ்க்கையே எனக்காக தான் இருக்கு. இந்த பூமியே எனக்காக தான் இருக்குது. இந்த உலகமே எனக்காக தான் இருக்கு. அப்படின்னு நம்ம அந்த ஒரு ஹேப்பி ஸ்டேஜ்க்கு நம்ம அந்த நிலையில இருக்கிறது தான் இது. ஓகேங்களா? ஸோ இப்ப வந்து இந்த 3 ஸ்டேஜ் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? ஸோ இதுல வந்து நம்ம வந்து இவ்ளோ வந்து நம்ம ஒரு ம் எனர்ஜி, ஸ்பிரிட் நம்ம வந்து ஒரு எனர்ஜி ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம் இல்லைங்களா? அ அ 2 நாளா. ஸோ இப்ப நம்மளால வந்து ஆஸ் எ எனர்ஜி ஃபார்மா இருக்கிறதுனால, இந்த பேக் சைட்ல இருந்து நம்ம ஃப்ரண்ட் சைட்க்கு இப்படிங்கிறதுக்குள்ளார டக்குன்னு ஒரு குவாண்டம் ஜம்ப் பண்ண முடியும். குவாண்டம் ஃபிளிப் பண்ண முடியும். நம்ம வாழ்க்கைய வந்து சடனா வந்து ஒரு க கஷ்டமான வாழ்க்கையிலிருந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்கு வந்து முழுமையா வந்து ஷிஃப்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு பேர் வந்து குவாண்டம் ஃபிளிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குவாண்டம் பிசிக்ஸ் இருக்கு இல்லையா? குவாண்டம் பிசிக்ஸ்ங்கிறது ஒரு சயின்ஸோட ஸ்ட்ரீம்.
இதுல வந்து இது இதுல வந்து எத பத்தி படிப்பாங்கன்னா, இந்த ஸோ நம்ம வந்து குவாண்டம் பிசிக்ஸ் வந்து பார்த்துட்டுருக்கோம் இல்லைங்களா? குவாண்டம் பிசிக்ஸ் வந்து நம்ம அந்த ஆட்டம், அந்த சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அதனோட பிஹேவியர்லாம் எப்படி இருக்கு? அப்படிங்கிறத பத்தி படிக்கிறது. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு குவாண்டம் ஃபிளிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபினாமினா நடக்கும். என்னன்னா, அதுல உள்ள சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து நார்மல் பிசிக்ஸ், மெட்டீரியல் பிசிக்ஸ், லீனியர் பிசிக்ஸ்ல எப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு பொருள் வந்து இப்ப மேல இருந்து ஒரு மலையிலேருந்து ஒரு பந்த உருட்டி விட்டோம்னா, அந்த பந்து கீழ வந்து உருண்டு வந்து, ஒரு இடத்துல ஸ்டாப் ஆயி, திரும்ப வேற வேற மொமெண்டத்துக்கு, வேற டைரக்ஷன்ல அது மூவ் ஆகும். இல்லைங்களா? ஆனா, இந்த குவாண்டம் வேர்ல்டுல அப்படி கிடையாது. இதுல வந்து 0 மொமெண்டம், 0 ஸ்டேட் அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. ஸ்லோயிங் டவுன் அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. நீங்க வந்து என்ன சொல்றது? 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஒரு ஆட்டம், ஒரு எலக்ட்ரானோ, புரோட்டானோ மூவ் ஆகுது அப்படின்னா, அது நீங்க திரும்ப ஆப்போசிட் டைரக்ட்ல மூவ் பண்ண வைக்கணும்னாலும், அதே 100 கிலோமீட்டர்ஸ்ல தான் போகும். உங்களுக்கு அங்க ஸ்டாப் பண்ணி டர்ன் அப்படிங்கிறதே கிடையாது. அங்க வந்து கொஞ்சம் அ பிசிக்ஸே வேற மாதிரி வந்து வேலை செய்யுது. நம்மளுக்கு தெரிஞ்ச பிசிக்ஸ் இல்ல. அதனால தான் குவாண்டம் பிசிக்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட். ஸோ அதனால குவாண்டம் ஃபிளிப் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த இடத்துல ஒண்ணு இருக்குதுன்னா, டக்குன்னு இந்த பக்கம் திரும்புறதுக்கும் அதே ஃபோர்ஸ்ல ஒ உடனே திரும்பும். ஸோ நம்ம வந்து எனர்ஜி பீயிங்ஸ்ங்கிறதுனால நம்மளுக்கும் வந்து அந்த கெப்பாசிட்டி இருக்கு. நீங்க வந்து பேக் சைட் ஆஃப் த காயின்லேருந்து அந்த ஈகோயிக் சைட்லேருந்து உங்க சோல் ஸ்டேட்டுக்கு வந்து டக்குன்னு உங்களால ஷிஃப்ட் பண்ண முடியும். இம்மீடியட்டா ஷிஃப்ட் பண்ண முடியும். அந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க வந்து ஸ்டேபிளாவும் உங்கள வச்சுக்க முடியும். அப்படிங்கிறதுக்கு தான் வந்து இந்த குவாண்டம் ஃபிளிப்புங்கிற ஃபினாமினா வந்து ஆத்தர் இங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து இந்த குவாண்டம் ஃபிளிப் அடிக்கணும். இப்ப நம்ம இந்த 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 கஷ்டப்படுற வாழ்க்கையிலேருந்து சந்தோஷமான வாழ்க்கை நிலைக்கு மாறணும் அப்டின்னா, நம்மளுக்கு ஜஸ்ட் மைண்ட் செட்ல மாத்திரம் நம்ம வந்து நெனச்சா பத்தாது. இது வந்து நம்மளுக்கு உடல் அளவிலயும், அ உள்ள ஸ்பிரிட் அளவிலயும் நம்ம வந்து எடுத்துட்டு போணும். இந்த இந்த விஷயத்த நம்ம வந்து அப்ளை பண்ணணும். அதாவது நாடி, நரம்பு, ரத்தம், சதை எல்லாத்துலயுமே வந்து நீங்க வந்து எடுத்துட்டு போணும். நம்ம வந்து ஆன்ம நிலையில இருந்து நம்ம இருக்கணும். நம்ம வந்து ஓவர் ஆக்டிவா, ம் ரியாக்டிவா, இந்த ஃபியர்ஃபுல் மைண்ட் செட்ல இருந்து மாறி, நம்ம அந்த விழிப்பு நிலையில இருக்கணும் அப்டின்னா, நம்ம வந்து நம்ம பாடியில வந்து அதுக்கு வந்து முக்கியமான விஷயம் வந்து நம்ம பாடியில வந்து நெறைய சர்க்யூட்ரிஸ் இருக்கு. நீங்க மைண்ட் செட்ல ஓகே நான் வந்து இன்னையிலருந்து நான் வந்து இந்த நிலையிலருந்து தான் நான் வாழப்போறேன். என்ன சொல்றது? ஒரு முழுமையான ஒரு ஸ்டேஜ் இந்த நிலையிலேருந்து வாழப்போறேன் அப்படின்னு மைண்ட் செட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாலும், நீங்க வந்து உடல் அளவுல வந்து அத வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கு வந்து நம்ம வந்து புது சர்க்யூட்ரி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதாவது அ இப்ப வந்து எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து பண்றாங்க இல்லைங்களா? ம். இந்த வயரிங் எல்லாம் பண்றாங்க இல்லையா? அந்த இடத்துல ம் நீங்க இப்போ ஒரு ஸ்விட்ச் போடணும்னா, அந்த இடத்துக்கு உங்களுக்கு வயர் போயி, அந்த ஸ்விட்ச் போடும்போது அந்த இடத்துல லைட் எரியும். ஸோ நம்மளுக்கு வந்து ம் இந்த உடம்பே வந்து ஒரு பெரிய சிட்டி மாதிரி. அதுல நர்வஸ் சிஸ்டம்லாம் வந்து எலக்ட்ரிக்கல் கிரிட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு ஒயர் இல்லாத இடத்துல, வயரிங் இல்லாத இடத்துல, அந்த இடத்துல லைட் எரியாது இல்லையா? அந்த இடத்துல ஸ்ட்ரீட் லைட்டே இருக்காது இல்லையா? அந்த மாதிரி நம்மளுக்கு அ இந்த ஒரு இந்த ஒரு ஞானம், இந்த மாரி ஒரு விஷயம் நம்ம வந்து ஆக்டிவேட் செய்யப்படலைன்னா, நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து அ ஒர்க் ஆகாது. நம்மளுக்கு அது தெரியாது ஆக்சுவலா. அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல. நம்மளுக்கு வந்து நம்ம டிவினிட்டி இல்ல அப்படின்ற ஆகாது. நம்ம டிவினிட்டி அப்படிங்கிற புரிஞ்சுக்கிற அந்த வயரிங் வந்து நம்ம வந்து உடல் அளவுல அந்த அந்த சர்க்யூட்ஸ் நம்ம வந்து பண்ணல, ஆக்டிவேட் பண்ணல அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து அங்க பொருள். ஓகேங்களா? அதாவது பூனை கண்ண மூடிடுச்சுன்னா உலகம் இருட்டாயிடுச்சு அப்படிங்கிறது கிடையாது. அதாவது நம்மளுக்கு நம்மள பத்தி தெரியல, நம்ம ஒரு ஆன்மா அப்படிங்கிறது தெரியலன்னா, நம்ம ஆன்மா இல்ல அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நம்ம வந்து அந்த அந்த விஷயத்த நம்ம வந்து அ ஃபுல் சிஸ்டமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு, புரிஞ்சுகிட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ஓகேங்களா?